வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் ஒரு எலிவேஷன் கலர் பண்ண போகிறோம். அந்த கலர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஹை ரேஞ்சும் இல்லாமல் ரொம்ப லோ பட்ஜெட் இல்லாமல் நார்மலான ரேஞ்சில் ஒரு வீட்டுக்கு நம்ம கலர் அடிக்கணும்னா என்ன பண்ணலாம், அதுக்கு தேவையான கலர் வந்து நம்ம இன்றைக்கி வாங்கி வந்துருக்கோம். அந்த எலிவேஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கலர் அடித்து ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு நம்ம வாங்கி வந்துருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஃபெக்ஸில் தான் வாங்கி வந்துருக்கிறோம். ஃபுல்லாகவே ஏஷியன் பெயிண்ட்ஸில் அஃபெக்ஸ் இது பார்த்திங்கன்னா இது வந்து 6 இயர்ஸ் மாதிரி வாரண்ட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. நம்ம இப்போ அந்த கலர் தான் நம்ம வந்து வாங்கின்னு வந்துருக்கிறது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கலர் தான் எல்லாமே ஏஷியன் பெயிண்ட்ஸில் தான் வாங்கி வந்துருக்குறோம். ஃபுல்லாகவே இது வந்து அஃபெக்ஸ் ரேஞ்சு. சில பேர் இதில் நார்மல் ரேஞ்சு இருக்குதா, இதில் நார்மல் ரேஞ்சும் இருக்குது. ஏன்னா ரொம்பவும் ஹை ரேஞ்சு இல்லாமல் ரொம்பவும் நார்மல் ரேஞ்சு இல்லாமல் நம்ம இந்த கலரை வாங்கி வந்துக்கிறோம். இதை நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹை ரேஞ்சில் எங்களால் செலவு பண்ண முடியல, இல்லை கம்மியான ரேஞ்சில் நார்மலாக இருக்கலாம், அந்த மாதிரி நார்மலான ரேஞ்சுன்னும் போது நம்ம இந்த குவாலிட்டி வாங்கி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம இந்த ஃபுல்லாகவே எலிவேஷன் ஃபுல்லாகவே இந்த கலர் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு கலராக பிரித்து அவுட்ரு ஃபுல்லாகவே நம்ம அடி போகிறோம். இது எத்தனை லேயர் போடணும்? 2 லேயர் போடணும். ஃபஸ்ட் லேயர் போடணும், செகண்ட் லேயர் போடணும், தேர்ட் லேயர் போடணும். இதில் நம்பர் பார்த்திங்கன்னா என்ன நம்பர் பார்த்திங்கன்னா இது ஒரு நம்பரு. இதில் நிறைய கலர் இருக்குது. இது வந்து அவுட்ரு கலர் பார்த்திங்கன்னா வந்து 311 சொல்லிட்டு ஒரு நம்பரு. அடுத்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா 0U29 ஒரு நம்பரு. அடுத்து இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா 8259 சொல்லிட்டு ஒரு நம்பரு. அடுத்து இன்னொரு கலர் நம்பர் பார்த்திங்கன்னா 8256 ஒரு நம்பரு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா 7870. நம்ம இப்போ இந்த கலர் வச்சு தான் அவுட்ரு ஃபுல்லாகவே கலர் பண்ண போகிறோம். எப்படி கலர் நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு கலராக போடுறோம். கட் பண்ணி ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 6 இயர் வாரண்ட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 6 வருஷத்துக்கு உண்டான ரேஞ்சு இது வந்து நம்ம ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது நம்ம வந்து எக்ஸ்டீரியர் மட்டும் தான், இன்டீரியர் யூஸ் பண்ணல. இது ஃபுல்லாகவே எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு மட்டும்தான். இது வந்து எக்ஸ்டீரியர் கலரு. அதனால் வந்து இது உள்ளே அடிக்கலாமா, நீங்கள் உள்ளே ஏதாவது டிசைன்ஸ் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது எக்ஸ்டீரியர் எமுல்ஷன் மட்டும்தான். இது நம்ம ஒவ்வொரு கலராகவும் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 7870 ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். இந்த எல்லோ கலரு இது நம்பர் பார்த்தீங்கன்னா 7870. இந்த எல்லோ ஒரு கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லோ கலர் நல்லா இருக்குது. இது ஒரு கலர் நம்ம எல்லோ கலர் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஊற்றும்போது எல்லோ கலர் இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் ஒன்று எல்லோ ஒன்று. இதை மிக்ஸ் பண்ணணும். இதை அப்படியே டைரெக்டாக அடிக்கக்கூடாது. எப்பயுமே கலருன்னா நீங்கள் அதை ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கீழே ஊற்றிக்கும். அதெல்லாம் வந்து எப்பயுமே ஒரு கலர் வேணும். இது வந்து டார்க் ப்ளூ மாதிரி ஒரு நம்பர். இது பார்த்தீங்கன்னா 0U29 சொல்லிட்டு இது ஒரு நம்பரு. ஆனால் டார்க் ப்ளூ. இது ஒரு ப்ளூ கலர் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெவி, எல்லாமே டார்க் கலர் தான். இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே டார்க் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தது இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 8256. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 8256 நம்பரு. இது வந்து கிரே மாதிரி, ஒரு டார்க் கிரே மாதிரி. இது ஒரு லைட் கிரே மாதிரி ஒரு கிரே. இதுவும் டார்க் கிரே தான். இது பார்த்தீங்கன்னா இந்த கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாம் இது வந்து ஏன்னா லைட்டு டார்க்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது நம்ம வந்து ஒவ்வொரு கலராக வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்ரு கலர் இருக்குது. இன்னும் இதில் வந்து அவுட்ரு கலரு, இன்னொரு கலர் பார்டர் கலர் ஒன்று இருக்குது. நம்ம இதெல்லாம் இந்த கலரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோ இப்போ நான் கலர் ஒவ்வொரு கலராக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கலரை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்பயுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணலாம் அது வந்து கலராக தெரியாது. ஒவ்வொரு கலரை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையில் அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்கிற ஸ்ட்ரெயினர்லாம் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, மிக்ஸ் பண்ணாத அடிக்கும்போது என்னென்னா கவரேஜ் ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும். அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. எப்பயுமே நம்ம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற்றி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தேவையானது வந்து தண்ணி மட்டும் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஊற்றுறது எல்லாமே தண்ணி மட்டும் தான். இப்போ எதுவாக இருந்தாலும் சரி, எந்த கலராக இருந்தாலும் சரி, தண்ணியை தவிர நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ணல, தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அவுட்ரு கலரை பொறுத்தளவுக்கு உள்ளே அடித்தாலும் சரி, வெளியே அடித்தாலும் சரி, நம்ம அதில் மிக்ஸ் பண்ணுறது எப்பயுமே தண்ணி மட்டும் தான். நிறைய பேர் இதில் வந்து வேறு ஏதாவது எனாமல் ஆயில் மிக்ஸ் பண்ணலாமா, இல்லை தின்னர் மிக்ஸ் பண்ணலாம்னு கேட்பீங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் உள்ளே அடித்தாலும் சரி, வெளியில் அடித்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் தான் மிக்ஸ் பண்ணணும்.
ஏன்னா வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர்லேருந்து கலர்லேருந்து எல்லாமே வாட்டர் ப்ரூஃபிங்கில் வருது. எப்பயுமே நீங்கள் வந்து தண்ணி மட்டும் தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு கலராக உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சு காமிக்கிறேன். இதில் நம்ம ஊற்றுறது எல்லாமே நம்ம தண்ணி மட்டும் தான் மிக்ஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள் ஃபுல்லாகவே தேவையான அளவுக்கு. நம்ம 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம 1 லிட்டருக்கு வந்து ஒரு 300 ml 400 ml ஊற்ற வேண்டியதான். 350 ml 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோதான் ரேஞ்சு ஊற்றணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து நிறையா ஊற்றுருவீங்க. இந்த மாதிரி டார்க் கலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க்கு இந்த மாதிரி கலரு இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹெவி டார்க்கு. இப்போ இந்த கலர்லாம் நீங்கள் வந்து நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் ஆகாது. அதனால் கம்பெனி சொல்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் ஆகும், நல்லாயிருக்கும் கலரு. அதனால் தண்ணியை ஊற்றும்போது ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக மிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடாது. அவங்க கம்பெனி சொல்கிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ பார்த்திங்கன்னா இது எப்பயுமே நீங்கள் தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடாது. ஏன்னா லைட் ப்ளூவாக இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் நார்மலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். டார்க் ப்ளூ பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி டார்க் கலரை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்னன்னா சீக்கிரமாக கவர் ஆகாது. அது ஏன்னா ஒயிட்டில் வந்து நம்ம டார்க் அடிக்கும்போது பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் கவர் ஆகாது. 2 கோடுன்றது நீங்கள் 3 கோடு அடிச்சு தான் கவர் ஆகும். இது வந்து நம்ம வந்து ஒரு பேஸுக்கு ஒரு கலர் அடிக்கிறோம். இப்போ இந்த ஏரியாவுக்கு ஒரு கலரு. இது வந்து காடி வச்சுருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு கோடு இந்த டார்க் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் இந்த காடிக்கெல்லாம் ஒயிட்டெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த டார்க் நம்ம சூஸ் பண்ணுது. இந்த டார்க் கலர் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து ஒரு காடியில் ஒயிட்டு போட்டு அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கலரும் போடும்போது நீங்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பெயிண்டிங்கில், வீடு பெயிண்டிங்கில் இருந்து ஹவுஸ் பெயிண்ட், இது டிசைன் ஒர்க்லேருந்து நம்ம எல்லா ஒர்க்கும் போட்டிருக்குறோம். நீங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்தால் நம்ம இதில் லிங்க்கில் போய் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நம்ம இதுக்காக இன்டீரியர் கலர் இருந்தாலும் சரி, எக்ஸ்டீரியர் கலர் இருந்தாலும் சரி, நம்ம 2 கலருமே போட்டிருக்குறோம். நீங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்தால் அதில் பார்த்துக்குங்க. இது எத்தனை லேயர் போனால் 2 லேயர் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட போகிறோம், செகண்டில் ஒரு லேயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கவர். நண்பர், இப்போ இந்த பில்டிங்க்கு தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒரு கலர் ஒன்று. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் தான் போடுறோம். இது ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம செகண்ட் லேயர் மாதிரி ஃபஸ்ட்டு லேயர் போட்டு கலர், செகண்ட் லேயர் போட்டு காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 கோடு ஃபுல்லாகவே கலர் போட்டு முடிச்சாச்சு. இது கலர் போட்டு இது 2 நம்ம யூஸ் பண்ண மாதிரி அது நம்ம 2 கலர் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது எப்படி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே A to Z வரைக்கும் வந்து இது ஒர்க்கு, காம்பவுண்டு, வாலு எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுவுமே எல்லாமே 2 கோடு கலரு. இந்த இதில் வந்து கிரே ஒன்று, ப்ளூ ஒன்று, அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காம்பவுண்ட்லேயும் அதே ஷேடில் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனில் கலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயும் அதேமாரி தான். அது மேலே அதேமாரி அதே கிரே, அதே எல்லோ, அதே மாதிரி அந்த ஒயிட்டு அதை விட்டுட்டு இதுவும் அந்த 2 கோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது 2 கோடு முடிஞ்சிருச்சு. அந்த லுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி சப்போஸ் கலர் உங்களுக்கு நீங்கள் போடணுன்னா நீங்கள் இதே ஷேடில் இதே கலர் வாங்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே டபுள் லேயர் முடிஞ்சிருச்சு. 2 டபுள் லேயர் முடிஞ்சு இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. இது பாருங்கள் ஃபுல்லாகவே இது ஃப்ரண்ட் எலிவேஷனோட கலர் லுக்கு தான். இது வந்து 2 கோடு முடிச்சாச்சு போட்டு கடைசி ஃபினிஷிங். இது ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் இந்த கலரு. அதே வந்து சைடில் கூட நம்ம இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிறது இன்னொரு ஷேடில் கூட சைட்லேயும் போட்டுக்கிறோம். இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு கலர் ஒன்று மாதிரி போட்டிருப்போம். இப்போ அதில் வந்து பார்டரே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா திக்னஸாக பெரிய பார்டர் மாதிரி போட்டிருப்போம். ஏன்னா மேக்ஸிமம் சின்ன பார்டர் இல்லாமல் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பார்டர் மாதிரி போட்டோம். எப்பயுமே நம்ம சின்ன பார்டர் தான் போடுவோம். ஆனால் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பார்டர் சைஸாகவே இதில் அப்போதெல்லாம் தெரியும். ஒயிட் பார்டர் மாதிரி போட்டு சைடில் இது மாதிரி பெரிய பார்டர் போட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக போட்டிருப்போம். இதில் பார்டர் இது எல்லாமே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம வந்து பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும் தான். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது நீங்கள் உங்களுக்கு எலிவேஷன் இந்த மாதிரி கலர் ஏதாவது நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் இதேமாரி போட்டுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரு. இது மேக்ஸிமம் இந்த மாதிரி கலர் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு வீட்டை ட்ரை பண்ணி பார்த்தோம். இது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.